என்ன சொல்றது? தம்பி கேளு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டீசல்லாம் இருக்குல்ல, நீச்சல் தெரியாது. பூவார் கேரளாவின் தென் பகுதியில் அமைந்த ஒரு அமைதியான பயண இடம். இங்கு நதி, ஏரி, கடல் மற்றும் கடற்கரை ஓரிந்த இடத்தில் சந்திக்கின்றன. பூவார் என்ற பெயர் பூக்கள் நிரம்பி ஓடும் ஆற்றை குறிக்கும். மரங்களால் சூழப்பட்டு அமைதியான நீரோட்டங்கள் மற்றும் தங்கமணல் கடற்கரையால் அழகுறும். இங்கு படகு சவாரி மிகவும் பிரபலம். விருப்பத்திற்கேற்ப பல வகையான சுற்றுலா திட்டங்கள் உள்ளன. பொதுவான படகு பயணம் சூரியோதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரங்களில் சிறப்பான அனுபவம் தரும். பறவைகள் பார்வையிடும் சுற்றுலா, தீவுகளை சுற்றும் சுற்றுலா மற்றும் காதலர்கள் மற்றும் தம்பதிகளுக்கான சிறப்பான படகு சவாரிகள் உள்ளன. பூவார் தீவு ரிசார்ட் போன்ற இடங்களில் நீர்மேல் கட்டப்பட்ட குடில்கள் அமைந்துள்ளன. பயண திட்டங்களில் பாதுகாப்பு முக்கியம். அதிகாரப்பூர்வ படகு சேவைகளை மட்டுமே தேர்வு செய்யவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பூவார் லேக்ஸ்க்கு வந்திருக்கோம். பேக் வாட்டர், சீனுடைய பேக் வாட்டர் இது. இங்கே நிறைய பேர்ட்ஸு, நிறைய லேக்கு, அப்புறம் நிறைய லேக்ஸு நிறைய இருக்குது இங்கே. அதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ஸு. இதை சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆகும். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், நாங்களும் என்ஜாய் பண்ணிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 hours ட்ராவலிங் இருக்குது. நிறைய துணிக்காக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் வாங்க. போட்டிங் இருக்குது, பார்ப்போம். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை அதுக்கப்புறம் வீடியோவில் போடுறோம். நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்கோம். 1.5 மணி நேரம் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. எல்லாரும் பூவார் ஒரு அமைதியான, இயற்கையை விரும்பும் பயணிகள், காதலர்கள், குடும்பங்கள் மற்றும் புகைப்படக்காரர்களுக்கு சிறந்த இடமாகும். திருவனந்தபுரத்திலிருந்து 30 கிமீ தூரத்தில் உள்ள பூவாரை கார் அல்லது கப்பல் மூலமாக எளிதில் சென்றடையலாம். இது உங்கள் மனதிற்கு அமைதி தரும் ஒரு சிறந்த இடம். பூவார் மரம், சந்தனம், தந்தம் மற்றும் மசாலா பொருட்களின் வர்த்தக மையமாக இருந்தது. இஸ்ரேலின் மன்னர் சாலமன் என்பவருக்கு சொந்தமான கப்பல்கள் ஓட்டரில் கரையிறங்கியதாக நம்பப்படுகிறது. இது சில ஆதாரங்களால் பூவார் என்று அடையாளம் காணப்படுகிறது. இந்த கிராமம் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள பண்டைய முஸ்லிம் குடியிருப்புகளில் ஒன்றாகும். பூவாரில் உள்ள மைய மசூதி 8ஆம் நூற்றாண்டின் முஸ்லிம் போதகரான மாலிக் தீனரால் கட்டப்பட்டது. சோழ வம்சத்தின் ஆட்சி காலத்தில் பூவார் ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்தது. ஆய்வாளர் மெகஸ்தனிஸ், ரோமானிய எழுத்தாளர் பிளினி தி எல்டர் மற்றும் வெனிஸ் பயணி மார்கோ போலோ ஆகியோர் கிரீஸ் மற்றும் ரோமுடனான தொடர்புகளை குறிப்பிடுகின்றனர். பூவார் என்ற பெயரின் தோற்றம் மார்த்தாண்ட வர்மாவுடன் தொடர்புடைய ஒரு கதையை கொண்டுள்ளது. அதற்கு முன்பு இது போக்குமூசபுரம் என்று அழைக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் பூவாரில் கல்லாரைக்கல் தாரவாட் என்ற வீட்டில் போக்கு மூசா மரைக்கார் என்ற வணிகர் வசித்து வந்தார். திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்ட வர்மாவுக்கு 1706-58 பலமுறை அவரது எதிரிகளிடமிருந்து அடைக்கலம் கொடுத்தது இந்த வீட்டில்தான். போக்கு மூசா மரைக்கார் மலபாரில் இருந்து கோழிக்கோட்டை சுற்றியுள்ள எங்கோ வணிகத்திற்காக குடிபெயர்ந்து இறுதியாக பூவாரில் குடியேறியதாக நம்பப்படுகிறது.
அவர் குஞ்சாலி மரைக்கார் வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் போவார் சர்வதேச சந்தைகளுடனும் நன்கு பயிற்சி பெற்ற இராணுவத்துடனும் சில கப்பல்களுடனும் வர்த்தக உறவுகளை கொண்டிருந்தார். குளச்சல் போர் மற்றும் காயங்குளம் போரில் கல்லாரைக்கால் படைகள் திருவிதாங்கூர் டச்சு போரின் போது டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக திருவிதாங்கூர் இராணுவத்திற்கு உதவினர். எந்த அளவுக்கு இருந்திருக்கு சுனாமியெல்லாம் வந்து அந்த மாதிரி நேரத்தில் மண்ணு அரிச்சிச்சுன்னா அவ்வளோதான். சுனாமி வரும்போது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு கிளாரிட்டி இருக்கு. நான் நிறைய வித்தியாசமெல்லாம் எடுத்திருக்கேனே. ஏன் மாட்டி பாரு. யாரு கூட